அமேசான் கேடிபியில் எப்படி புக்கு போட்டு வீட்டில் இருந்தே சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு நிறையா வீடியோஸில் தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் எப்படி ஒரு கீவேர்டை ரிசர்ச் பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் சொல்லியிருந்தேன். அதில் நம்ம போல்ட் அண்ட் ஈஸி கலரிங் புக் அப்படின்றது இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் இருக்கிற மாதிரி நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ இப்போ நான் அந்த மாதிரி கண்டுபிடிச்ச ஒரு புக்குக்கு நான் எப்படி புக்கு க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம். என்கிட்ட கிரியேட்டிவ் ஃபேப்ரிக்கா அப்படின்ற ஒரு வெப்சைட்டோட மெம்பர்ஷிப் இருக்குது. அங்கேருந்து நான் இமேஜ் டவுன்லோட் பண்ணி எப்படி அதை ஒரு கலரிங் புக்காக மாற்றுறேன் அப்படின்றத பார்க்கலாம். வெல்கம் டு அனதர் எபிசோடின் சேமிப்பு அவசியம். இப்போ என்னோடய ஸ்க்ரீனை நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம கிரியேட்டிவ் ஃபேப்ரிக்கா அப்படின்ற ஒரு வெப்சைட்குள்ளே இருக்கும், creativefabrica.com. இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்ம மெம்பர்ஷிப் எடுத்தோம் அப்படின்னா இங்கே இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா எலமெண்ட்ஸையும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சும்மா ஒரு இதை ஹேண்ட் ட்ரான் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் யூசேஜ் அலவுட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்போ நம்ம பண்ணுற கேடிபி பிஸ்னஸ் கமர்ஷியல், நம்ம அதில் ஏர்ன் பண்ணுறோம். ஸோ இதுக்கு ஃப்ரீயாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு இன்க்ளூடிங் கமர்ஷியல் லைசன்ஸ். அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு மெம்பர்ஷிப் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கோ ஒரு வருஷத்துக்கோ எப்படி வேணாலும் மெம்பர்ஷிப் எடுத்துக்கலாம். நான் ஒரு வருஷத்துக்கான மெம்பர்ஷிப் வச்சுருக்கேன். அந்த மெம்பர்ஷிப் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அன்லிமிட்டடாக நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் சின்ன விஷயம்லாம் பார்த்துக்கணும். இன்க்ளூடிங் கமர்ஷியல் லைசன்ஸ்னு இருக்கு இல்லையா, என்னென்ன அலௌட் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். இப்போ நீங்கள் சிங்கிளாக இப்போ இதில் நான் சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கிறத பற்றி சொன்னேன். ஒன் டைம் நீங்கள் பே பண்ணிவிட்டு அன்லிமிட்டடாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு மட்டும் பே பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ எனக்கிட்ட மெம்பர்ஷிப் இருக்கிறதுனால அது எனக்கு எவ்ரி இதில் ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் காசு காட்டுறதில்ல. ஆனால் உங்கள்கிட்ட மெம்பர்ஷிப் இல்லை, நீங்கள் ஒரு ஐட்டம் மட்டும் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்பெசிஃபிக் ஐட்டமுக்கு எவ்வளவு பணமோ அதை மட்டும் காட்டும். அதை பே பண்ணி மட்டும் வாங்கிக்கலாம். அதை தான் சிங்கிள் சேல்ஸ் லைசன்ஸ் அப்படின்றாங்க. நான் வச்சுருக்கிறது சப்ஸ்கிரிப்ஷன் லைசன்ஸ். அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லைசன்ஸை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படி என்ன யூஸ் பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. நம்ம மெம்பர்ஷிப் வச்சுருக்கோம் அப்படின்றதுக்காக எல்லாமே பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்டை அப்படியே எட்ஸி அந்த மாதிரி சைட்லலாம் விற்கக்கூடாது. அதுதான் யூ ஆர் நாட் அலவுட் டு அப்படின்றதுல எழுதியிருப்பாங்க. யூ ஆர் அலவுட் டு அப்படின்னா நீங்கள் என்னமானாலும் என் ப்ராடக்ட்ஸ், ஃபிசிக்கல் ப்ராடக்ட்ஸ் பண்ணிக்கலாம், டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா எல்லாமே சொல்லுவாங்க. இப்போ இதுதான் ஒரிஜினல் டிசைன் நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு ப்ராடக்ட்டை மட்டும் அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது எல்லாத்துக்குமே காமன். இப்போ நீங்கள் கேன்வாலேருந்து ஒரு எலமெண்ட் எடுக்கிறீங்கன்னா கூட அந்த எலமெண்ட்டை அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த எலமெண்ட் நிறையா பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அதெல்லாம் டூப்ளிகேட் கண்டென்ட் ஆகும். ஆனால் அதே இது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இத்தனை ப்ராடக்ட் நீ டவுன்லோட் பண்ணியிருக்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். இப்போ இந்த ஃப்ளோரல் டிசைன் டிஜிட்டல் கார்டு அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற எலமெண்ட்ஸை வச்சே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ஒரு எலமெண்ட்டை மட்டும் தனியாக க்ரியேட் பண்ணல. ஸோ இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் சேர்த்து வச்சு ஒரு புது ப்ராடக்டாக நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் இந்த வெப்சைட் வாங்குறதுக்கு முன்னாடி அதோட லைசன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். கேன்வாவில் நீங்கள் வாங்குறீங்களா இருக்கட்டும், புக் போல்ட்டு என்னவாக இருந்தாலும் அது என்ன மாதிரி லைசன்ஸ் உங்களுக்கு கொடுக்குது அப்படின்றத தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா கேடிபியில் அக்கௌண்ட்டை நம்ம லூஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஒரிஜினல் டிசைன் இந்த மாதிரி மெர்மேசிங் அப்படின்னு இருக்குது. ஸோ அதே இதை அப்படியே எடுத்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஆப்வியஸ்லி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ கம்ப்ளீட்டாக மாற்றிட்டு யூஸ் பண்ணு அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி டூன்ஸ் அண்ட் டூஸ் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத ஒரு தடவை லைசன்ஸை நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடியே ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ வெப்சைட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் கமர்ஷியல் யூசேஜுக்கு நிறைய எடுத்துக்கலாம். அதே மாதிரி அன்லிமிட்டடாக எக்கச்சக்க ப்ராடக்ட் இதில் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நம்ம காசு கொடுத்து வாங்கினோம் அப்படின்னா நிறைய ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா போல்ட் அண்ட் ஈஸி கலரிங் புக் தான் க்ரியேட் பண்ணுறோம். அது வின்டர் தீமில் பண்ண போகிறோம். ஏன்னா இப்போ யூஎஸில் ஆகஸ்ட் ஆயிடுச்சு இல்லையா, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 6 மாதம் நாங்கள் இருக்கிற பிளேஸ்லாம் ரொம்பவே குளிர். அப்போ இந்த கிறிஸ்மஸ், வின்டர் இதெல்லாம் நிறைய விற்கிறதுக்கான சான்ஸ் இப்போ நிறையா இருக்குது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எப்படி இமேஜை டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு இந்த சர்ச் ஆப்ஷனில் டிஜிட்டல் ஸ்டாம்ப்ஸ் அப்படின்ட்டு நம்ம போட போகிறோம். டிஜிட்டல் ஸ்டாம்ப்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த கிளிப் ஆர்ட்
வந்து உங்களுக்கு வரும். இப்போ நான் வந்து சர்ச் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பக் கிளிப் ஆர்ட் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து நம்ம ஸ்ப்ரிங் டைமில் வந்து போட முடியும். இந்த ஃபால் இருக்கு இல்லையா, அது வின்டர் நம்ம போடலான்னு நினச்சிருக்கோம். ஆனால் ஃபாலுன்றது வந்து இந்த டைமில் வந்து போடுறது தான். ஃபாலுன்றது வந்து இலையுதிர் காலம். அடுத்து வந்து இப்போ செப்டம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு யூனிகார்ன்ஸ் இருக்குது. நீங்கள் இதை எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் மெம்பர்ஷிப் வச்சுருந்தீங்கன்னா. ஆனால் ப்ரொவைடர் நீங்கள் வந்து அதை கம்ப்ளீட்டாக மாற்றிட்டு தான் யூஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து சொன்னது வந்து வின்டர் ரிலேட்டட் போடலாம் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ நம்ம வந்து வின்டர் அப்படின்ற டிஜிட்டல் ஸ்டாம்ப்ஸ் அப்படின்ட்டு நம்ம டைப் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமாக வந்து இங்கே லோட் ஆகுது. இதில் க்ரியேட்டிவ் ஃபேப்ரிக்காவில் இப்போ ஒரு சின்ன ப்ராப்ளம் என்ன இருக்குது அப்படின்னா, இதில் வந்து நிறைய ஏஐ கண்டென்ட் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஏஐ அப்படின்றது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வெப்சைட்டில் போய் ஒரு அந்த ஏஐ எனேபிள்டு வெப்சைட்டில் போயிட்டு கீபோர்டை மட்டும் சும்மா கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஸ்னோமேன் வேரிங் அ ஹேட் அப்படின்னா அது வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துரும் கலரிங் பேஜ் மாதிரியே. ஆனால் அந்த மாதிரி கண்டென்ட் நம்ம இப்போதைக்கு அமேசானில் யூஸ் பண்ணலாம். ஆனால் புக்கை லோட் பண்ணுறப்ப வந்து நம்ம ஏஐ கண்டென்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்றத அமேசான்கிட்ட சொல்லணும். ஆனால் க்ரியேட்டிவ் ஃபேப்ரிக்கால அவங்க ஒன்றும் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு சொல்கிறதில்ல. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டு பி சேஃபர் சைடு இவங்க வந்து சொல்ல மாட்டாங்க. ஆனால் அமேசானில் நம்ம கொடுக்கணும் அப்படின்றப்ப வந்து எதை கொடுக்குறது, எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தெரியாததுனால இப்போ நான் வந்து புதுசாக போடுற கண்டென்ட்டே வந்து க்ரியேட்டிவ் ஃபேப்ரிக்காலேருந்து எடுக்க போகிறதில்ல. இப்போ இந்த டிஜிட்டல் ஸ்டாம்பில் எனக்கு தெரிஞ்சு ஏஐ கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர்ஃபுல் இப்போ இருக்கு இல்லையா, இதை பார்த்தாலே தெரியுது இந்த சாண்டா கிளாஸ் ஸ்னோ குளோப் அப்படின்றது வந்து ஏஐ கண்டென்ட்டு. அதே மாதிரி இந்த நார்த்தன் லைட்ஸ் வந்து பார்த்திங்கனாலே வந்து நல்ல கலராக ப்ரைட்டாக பியூட்டிஃபுல்லாக இருக்கிறது எல்லாமே ஆல்மோஸ்ட் ஏஐ கண்டென்ட் தான். இதெல்லாம் வந்து இவங்க க்ரியேட் பண்ண மாதிரி தெரில எனக்கு. ஸோ இந்த மாதிரி நான் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் டக்குன்னு வந்து ஓல்டஸ்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஆப்ஷனில் வந்து சூஸ் பண்ணிப்பேன். அப்படி ஆச்சு அப்படின்னா இதெல்லாம் வந்து நான் இதை கிளிக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா இதை கிளிப் ஆர்ட் எடுக்கிறேன் அப்படின்னு நினச்சிப்போம். பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து எப்போ பண்ணியிருக்காங்கன்னா 2019 வந்து ஏஐ வந்து அந்தளவுக்கு பாப்புலராக இல்லை. ஸோ ஆப்வியஸ்லி எனக்கு தெரியும் இந்த ப்ராடக்ட் வந்து ஏஐயில் ஜென்ரேட் பண்ணல. அந்த ஒரு சின்ன செக் மட்டும் பண்ணிவிட்டு தான் இப்போலாம் நான் வந்து ப்ராடக்ட் எடுக்கிறேன். அதே இதை நீங்களும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால ஷேர் பண்ணுறேன். சரி, இப்போ நம்ம வந்து இந்த ப்ராடக்ட் வந்து வின்டர் ரிலேட்டடாக தான் இருக்குது. வேறு என்னென்ன இருக்குன்றதை வந்து பார்த்துக்கலாம். ஸ்னோபால் ஃபைட் வந்து வின்டர் ரிலேட்டட், வின்டர் ஹாட் கோகோ, வின்டர் பென்குயின்ஸ், இந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா நிறையா வந்து இருக்குது. இதை நமக்கு தேவையானதை வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம வந்து மாற்றி மட்டும் யூஸ் பண்ணும். ஸோ இங்கே இருக்கிற எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற நிறையா இதை வந்து நான் டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இப்போ வின்டர் ஸ்கேட்டிங் வந்து டவுன்லோட் பண்ணுறேன். டவுன்லோட் இது பார்த்திங்கனாலே வந்து கமர்ஷியல் யூசேஜ் வந்து அலௌடு. ஸோ டவுன்லோட். அதே மாதிரி இன்னொரு இது ஓப்பன் பண்ணியிருக்கேன், இதையும் டவுன்லோட். இப்போ நமக்கு தேவையான பிக்சர்ஸை வந்து இப்போதைக்கு நம்ம எடுத்திருக்கோம். இப்போ நம்ம எப்படி வந்து அதை கலரிங் புக்காக மாற்றணும் அப்படின்னா, நான் யூஸ்வலாக வந்து பவர் பாயிண்டில் தான் என்னோடய எல்லா புக்கையும் க்ரியேட் பண்ணுவேன். ஆனால் பவர் பாயிண்ட் வந்து எல்லாருக்கிட்டையும் இருக்குமான்றது தெரியாததுனால இன்றைக்கி என்ன நினச்சேன் அப்படின்னா, நம்ம கேன்வாவில் போய் பண்ணலாம். canva.com இதில் தான் நான் வந்து இதில் வந்து நான் காசு கொடுத்து மெம்பர்ஷிப் எடுக்கலை, என்னோடய ஃப்ரீ வெர்ஷன் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஃப்ரீ வெர்ஷனே எனக்கு போதுமானதாக இருக்கிறதுனால அதிலே பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம கேன்வாவில் போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கிரியேட் அ டிசைன். யூஸ்வலாக கலரிங் புக்கெலாம் வந்து 8.5x11 தான் இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கஸ்டம் சைஸ்ன்னு கொடுத்துட்டு இங்கே வந்து பிக்சலை வந்து இன்ச்சாக மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு 8.5x11. இப்போ நம்ம க்ரியேட் நியூ டிசைன் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுதான் நம்மளுடைய கேன்வாஸ். இங்கே தான் நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஒரு ரூலர் போட்டுக்கிறேன். நான் செட்டிங்ஸில் போயிட்டு ஷோ ரூலர்ஸ் அண்ட் கைட்ஸ் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டே நான் வச்சுருந்ததுனால ரூலர் இருந்துச்சு, இப்போ போயிடுச்சு. எனக்கு வந்து ரூலர் வேணும். ஸோ திரும்ப ஃபைல்ஸில் போய் செட்டிங்ஸில் போயிட்டு ஷோ ரூலர்ஸ் அண்ட் கைட்ஸ்ன்னு போட்டிங்கன்னா இந்த ஸ்கேல் மாதிரி ஒன்று மேலே வரும். இதுக்கு இப்போ வந்து கேடிபி புக்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வந்து போடுற பேஜஸ் எல்லாம் அப்படியே பிரிண்ட் பண்ணி அவங்க புக்காக மாற்றுறப்ப அவங்க பைண்ட் பண்ணணும். ப்ளஸ் வந்து அவங்களுக்கு கட்டிங் ஒர்க்கெல்லாம் இருக்கும். அதை கட் பண்ணிவிட்டு அவங்க பைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து விடணும். யூஸ்வலாக நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, 4 சைடு வந்து 0.5 இன்ச் வந்து விட்டுருவேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே எண்டு வரைக்கும் பிரிண்ட் ஆகாது, மேலே இருந்து ஸ்டார்ட் ஆகாது. அப்புறம் லெஃப்ட் சைட்லேயும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும் அவங்க பைட் பண்ணுறதுக்கு, ரைட் சைட்லேயும் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும் அவங்களுக்கு வந்து பிரிண்டிங்கில் வந்து கட் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதுக்காக வந்து இப்போ ஒரு கிரிட் போட போகிறோம். கிரிட் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, அந்த
அந்த லைனுக்குள்ளே நம்ம வந்து எழுதணும், அவ்வளோதான். ஸோ இது வந்து 0.5ல் எனக்கு லைன் வேணும். 0.5 வந்துருச்சு. எனக்கு இன்டர்நெட் ப்ராப்ளம் ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் இட்ஸ் ஓகே, நம்ம வந்து மாற்றிக்கலாம். இதே மாதிரி இப்போ இன்னொரு 0.5ல் இன்னொரு ஹரிசாண்டல் லைன் போடணும். ஸோ நம்ம 11 வரைக்கும் யூஸ் பண்ணதுனால 10.5 வரைக்கும் இந்த கிரிட் போட்டிருக்கேன். இதே மாதிரி இன்னொரு கைடு வேர்ட்டிக்கல் போட போகிறேன் இப்போ. ஸோ 4 சைடு நான் போடணும் இல்லையா, போட்டுட்டு 0.5 0.31 இருக்குது 0.5 அதே மாதிரி எயிட் வரைக்கும் போட்டிருந்தேன், 8.5 போட்டிருந்தேன் இல்லையா. ஸோ 8 வரைக்கும் போட்டால் 0.5. ஓகேங்களா. இப்போ இதுதான் நம்மளுடைய கேன்வாஸ், இதுக்குள்ளே தான் நம்ம வந்து பண்ணணும். ஸோ நான் எலமெண்ட்டில் போய் ஒரு பார்டர் மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு பார்டர் போட்டுடலான்னு இருக்கேன். ஸோ அந்த பார்டருக்குள்ளே தான் நம்மளுடைய டிசைன் வந்து இருக்கணும். ரொட்டேட் பண்ணுறேன், ஏன்னா இது வந்து இந்த ஷேப்பில் இருக்குன்றதுனால. அதுக்கப்புறம் இங்கே வச்சு பார்டர் வந்து க்ரியேட் பண்ணலாம். பார்டர் வந்து மஸ்ட் இல்லை, அப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்மளே லைன்ஸை வச்சு க்ரியேட் பண்ணலாம். பட் நான் வந்து இப்போ காட்டுறதுக்காக உங்களுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். பார்டர் வந்துருச்சியா. இப்போ பார்டர், இந்த பார்டருக்குள்ளே தான் நம்ம வந்து நம்மளுடைய எலமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வச்சு கலரிங் பேஜ் க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்லோட்ஸ் அப்படின்றதில் போயிட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ இங்கே வந்து ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்குது. இது வந்து வேறு இதுலேருந்து ஒரு வீடு மாதிரி எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீடை வந்து கொண்டு வந்து வச்சுட்டு, இது வந்து ஒரு ஃபயர் பிளேஸ், இது வீடு கிடையாது. ஸோ ஃபயர் பிளேஸ் இருக்குது, அது பக்கத்தில் வந்து ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருக்காங்கன்னு நம்ம வச்சிடலாம். ஸோ போல்ட் அண்ட் ஈஸி அப்படின்றதுனால நம்ம வந்து சீனியர்ஸ்க்கோ இல்லாட்டி வந்து கிட்ஸுக்கோ தான் நம்ம பண்ணுறோம். அப்போ இருக்கிறப்ப வந்து சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸ் இல்லாமல் நல்ல பெரிய இது இருந்தால் க்ரியேட் பண்ணால் போதும். நம்ம அடல்ட்ஸ்க்கு அப்படின்னு நம்ம கலரிங் புக் க்ரியேட் பண்ணுறப்ப தான் வந்து நமக்கு ரொம்ப சின்ன சின்ன எலமெண்ட்ஸ் இருக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ 2 ரிலேட்டட் ஆப்ஜெக்டை கொண்டு வந்து வச்ச மாதிரி தான் இருக்குது, ஏதோ டிசைன் பண்ண மாதிரி இல்லை. ஸோ நான் வந்து அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் க்ரியேட்டிவ் ஃபேப்ரிக்காவில் போய் வேறு ஏதாவது வீட்டுக்கு அந்த இதுக்கு ரிலேட்டடாக இருக்கா அப்படின்றத பார்க்க போகிறேன். இப்போ வந்து இந்த மணி மாதிரி இருக்குது, இங்கே வந்து கீழே வந்தீங்க அப்படின்னா பென் குயின் மாதிரி இருக்குது, எனக்கு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கா அப்படின்றத வந்து பார்க்குறேன். ஏன்னா அந்த மரத்துக்கு கீழே வந்து கிஃப்ட் பாக்ஸ் வந்து வைக்க போகிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து இதை ஓப்பன் பண்ண போகிறேன். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை அடுத்து நான் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதே மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த எலமெண்ட்ஸை வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு திரும்ப கேன்வாவில் போயிட்டு அப்லோட் ஃபைல்ஸில் போயிட்டு அந்த ஃபோல்டரில் இருந்து கிஃப்ட் பாக்ஸை வந்து எடுக்க போகிறோம். நம்ம இந்த கிஃப்ட் பாக்ஸை வந்து மரத்துக்கு கீழே வந்து வச்சுட்டே இருப்போம், ஒரு கிஃப்ட் பாக்ஸ். ஏன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ கீழே வந்து கிஃப்ட் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கிஃப்ட் பாக்ஸ் அதே மாதிரி திரும்ப இன்னொரு இது அதை டூப்ளிகேட் பண்ணி இன்னொரு கிஃப்ட் பாக்ஸ் வந்து மரத்துக்கு கீழே வச்சு. இப்போ இந்த கீழ் போர்ஷன் வந்து ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. மேலே போர்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு வந்து இங்கெல்லாம் நிறையா ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்றதுனால லைட் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல லைட்டு போட்டிருந்துருப்பேன். இப்போ லைட் இல்லாததுனால வந்து இந்த கேண்டில் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த கேண்டில் எடுத்துகிட்டு வந்து இந்த இதில் வைக்கிறது. இந்த மாதிரி வந்து அந்த அந்த ரூம் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த ரூமை வந்து டிசைன் பண்ண ஆரம்பிப்பேன். அடுத்து வந்து இந்த கேண்டிலை வந்து இது வந்து ஃபயர் பிளேஸ் மேலே வந்து ஒரு கேண்டில் வைக்கிறது. அடுத்து வந்து ஸ்டாக்கின் மாதிரி கலர் பிளேஸ் இதை வைக்கிறது அப்படின்ட்டு இந்த கலரிங் பேஜை வந்து வேறு வேறு எலமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து நான் வந்து டீட்டெயில்டாக வந்து க்ரியேட் பண்ணுவேன். ஆடியன்ஸை மட்டும் யோசிச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் அடல்ட்டுக்கு க்ரியேட் பண்ணுறீங்கன்னா நிறைய குட்டி குட்டி எலமெண்ட் இருக்கணும். இது வந்து இப்போ இது கூட கேண்டில் வச்சது கூட தப்பு தான். ஏன்னா நான் பெரிய லைட்டு மாதிரி தான் இங்கே போடலான்னு நினச்சேன். இந்த லைட் பல்ப்ஸ் மாதிரி ஒவ்வொன்றா வச்சுட்டு எனக்கு வந்து இப்போ ஒர்க் பண்ண அதை எடுக்க முடியல, இல்லாட்டி எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட அதை காட்டியிருப்பேன். அந்த மாதிரி லைட்டை வந்து நீங்கள் பெரிய பெரிய குண்டு பல்பு மாதிரி அந்த இடத்துல போட்டுட்டு அப்படியே கனெக்ட் பண்ணிடலான்னு நினச்சேன். அப்போனா வந்து நல்ல பெரிய ஸ்பேஸாக தான் இருக்கும், அவங்களுக்கு கலர் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ ஒரு கலரிங் பேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி எலமெண்ட்ஸ் எடுத்து போடுறப்ப இங்கே ஒன்று அங்கே ஒன்றுன்னு போடாமல் கொஞ்சம் டீட்டெயில்டாக வேறு வேறு எலமெண்ட்டை எடுத்து நம்ம போடணும். பட் போடுற எலமெண்ட்டெல்லாம் நல்லா திக்காக நீங்கள் எந்த ஆடியன்ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி போடணும்.
இந்த மாதிரி வந்து ஒரு பேஜ் நம்ம வந்து இப்போ க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ இன்னொரு பேஜ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து இங்கே டூப்ளிகேட்டுன்னு இருக்கு இல்லையா, இங்கே போட்டால் போதும், இன்னொரு கண்டென்ட் வந்து வரும். ஆனால் கலரிங் புக்கில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு பேஜையும் வந்து ஒரு பேஜ் அதுக்கப்புறம் வந்து பேக் சைடு வந்து ஒரு எம்டி பேஜ் விட்டுருவாங்க. ஏன்னா நீங்கள் அவங்க வந்து மார்க்கர் வச்சு கலர் பண்ணுறப்ப அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரும், ப்ளீட் ஆகும் உள்ளே வந்து அந்த மார்க்கரோட இம்ப்ரெஷன் வந்து பேக் சைடில் தெரிகிறதுனால ஒரு எம்டி பேஜ் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த கலரிங் வந்து ஆரம்பிப்பாங்க, அடுத்த கலரிங் பேஜ் வந்து போடணும். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு எம்டி பேஜ் 2 வந்து எம்டியாக வந்து பிளாங்காக விட்டுட்டு 3வது பேஜ் வந்து திரும்ப இதே மாதிரி கண்டென்ட் எடுத்துகிட்டு, இப்போ வந்து ஸ்கேட்டிங் போகிறால 2 பேர் போகிற மாதிரி இருக்கா, ஸோ இந்த ஸ்கேட்டிங் வந்து எடுத்துட்டேன் நான். இந்த பையன் போகிறான், இந்த பையன் கூட அந்த பொண்ணு வந்து 2 பேர் பேசிகிட்டே போகிற மாதிரி வந்து டிசைன் பண்ணலாம். இப்போ வந்து அந்த பொண்ணு வந்து அவன் கூடயே போகிற மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து இல்லை அவனுக்கு முன்னாடி அந்த மாதிரி. இப்போ ஸ்னோ பெய்கிற மாதிரி எங்கேயாவது இருக்கா அப்படின்னு நான் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இதை கொண்டு வந்து இந்த இடத்துல ஸ்னோ விழுகிற மாதிரி ஏதாவது கண்டென்ட் இருந்துச்சு அப்படின்னா அதையும் கொண்டு வந்து நான் வந்து போட்டுருவேன். இங்கே நான் எடுத்ததில் அந்த மாதிரி ஸ்னோ விழுகிற மாதிரி இல்லை, இருந்துச்சு அப்படின்னா அதுவும் வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணிடுவேன். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கண்டென்ட்டும் வேறு வேறு ஆர்த்தர்கிட்டருந்து எடுத்து இல்லாட்டி வேறு வேறு கிளிப்பார்ட்லேருந்து எடுத்து நம்மளே வந்து டிசைன் பண்ணணும். இதில் வந்து ஒரு சின்ன ட்ரிக் நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இவரோட கிளிப்பார்ட் நான் எடுக்கிறேன் அப்படின்னா அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இவங்களோட பேர் இருக்கும். இந்த பேரு கீழே வந்து வியூ ப்ரொஃபைல்னு ஒன்று இருக்கும். அந்த ப்ரொஃபைலை வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அவரோட எல்லா ஐட்டமும் இருக்கும். ஸோ இதிலேருந்து நீங்கள் மிஸ்மேட்ச் யூஸ் பண்ணுறீங்க. இப்போ வின்டர் மட்டுமே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணாலும் சில ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூலில் வந்து ஜாக்கெட் போட்டு உட்காந்துருக்கிற மாதிரி இந்த மாதிரி மல்டிபிள் சீன் வந்து நம்ம வின்டர் ரிலேட்டடாகவே க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஒரே ஆர்த்தரோட கண்டென்ட்டை வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா, அந்த டிசைனரோட கண்டென்ட்டை நம்ம எடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து எல்லா எலமெண்ட்ஸும் ஒன்று போல் இருக்கிறதுனால அந்த பேஜ் வந்து மல்டிப்புளாக க்ரியேட் பண்ண மாதிரி இருக்காது. மீனிங் இவர் வந்து திக்கான லைன்ஸ் ட்ரா பண்ணியிருந்துருக்கலாம், ஆனால் வந்து இன்னொரு டிசைனர் வந்து தின் லைன்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா அந்த 2 எலமெண்ட்டையும் நீங்கள் ஒரே பேஜில் போடுறப்ப அந்த லுக்கு வந்து வராது. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லுக் இருக்கும். இது முடித்ததுக்கப்புறம் இதே மாதிரி வந்து நம்ம மினிமம் வந்து ஒரு 50 டிசைன் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். ஒரு டிசைனுக்கு வந்து எனக்குலாம் வந்து மினிமம் 15 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். எடுத்து டக்குலாம் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த மாதிரி வேகமாக போட்டிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி போடாதீங்க, கொஞ்சம் டைம் எடுத்து அந்த எலமெண்ட்டை வந்து டிசைன் பண்ணுங்கள். இந்த வீடு இருக்குது அப்படின்னா யூஸ்வலாக வந்து இங்கே இடத்துல வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி போட்டு ஒரு பொண்ணோட முகத்தை வைக்கிறது, இந்த மாதிரி வந்து அந்த லிவிங் ரூம் எப்படி இருக்குமோ, ஆனால் வந்து நீங்கள் போல்ட் அண்ட் ஈஸின்னு போட்டிருக்கிறதுனால எதுவுமே சின்ன எலமெண்ட் இல்லாமல் இந்த ஃபோட்டோ ஃப்ரேமே கொஞ்சம் பெருசாக, அதில் அந்த பொண்ணோட மூஞ்சி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பொண்ணு ஃபேஸ்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணியிருந்தோம், அதில் வந்து அந்த முகம் மட்டும் இருக்கிற மாதிரி வச்சு அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து இந்த இடத்துல வைக்கிறது. இந்த மாதிரி நீங்கள் வந்து டிசைன் பண்ணுறப்ப அந்த கலரிங் புக்கு நீங்கள் மட்டும்தான் போட்டிருப்பீங்க, டூப்ளிகேட் கண்டென்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அதே அப்படி இல்லாமல் வெறும் இந்த ஃபயர் பிளேஸை மட்டும் நீங்கள் எடுத்து கலர் பண்ண கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி இதை வந்து நிறையா பேர் எடுத்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. க்ரியேட்டிவ் ஃபேப்ரிக்கோட லைசன்ஸோட இது கான்ட்ராக்ட் காட்டினேன் நான், அப்படி யூஸும் நம்ம பண்ணக்கூடாது, மல்டிபிள் எலமெண்ட்ஸ் வச்சு நம்ம டிசைன் தான் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து சொன்ன மாதிரி பவர் பாயிண்டில் நான் க்ரியேட் பண்ணுவேன். ஸோ ஒரு பேஜ் எடுத்துகிட்டு பார்டர் போட்டுட்டு உள்ளே வந்து எலமெண்ட் வந்து டிசைன் பண்ணி ஒரு பேஜாக நம்ம க்ரியேட் பண்ணுறப்ப வந்து அது வந்து ஒரு லுக் அண்ட் ஃபீல் இருக்கணும் அந்த பேஜுக்கு. இப்படியே வந்து 50 பேஜ் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு கேப் விட்டு பண்ணுறதுனால இதுவே 100 பேஜ் வந்துடும். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம பிடிஎஃபாக க்ரியேட் பண்ணி நம்ம அப்லோட் பண்ண வேண்டியதான். இதுதான் வந்து க்ரியேட்டிவ் ஃபேப்ரிக்கோடது. இது மெம்பர்ஷிப் வாங்குறதுலாம் ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் இப்போ க்ரியேட்டிவ் ஃபேப்ரிக்கால் எலமெண்ட்ஸ் எடுத்தேன், நான் வந்து கலரிங் புக்குக்கு மட்டும்தான் எடுப்பேனா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. என்னோடய நீஷ் ரிசர்ச்சுக்கும் வந்து நான் க்ரியேட்டிவ் ஃபேப்ரிக்காக யூஸ் பண்ணுவேன். அது நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கப்புறம் நம்ம கேன்வாவில் க்ரியேட் பண்ணதை பிடிஎஃபாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அமேசானில் அப்லோட் பண்ண வேண்டியதான். அந்த மாதிரி கேன்வா டியூட்டோரியலில் நமக்கு வேணும்னா சொல்லுங்கள், நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் நான் அதையும் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். க்ரியேட்டிவ் ஃபேப்ரிக்கை எப்படி யூஸ் பண்ணணுன்ற ஒரு சின்ன ஐடியா கொடுத்துருக்கோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.